Good morning students. The next topic, alternating current. Introduction. Already know that when an orientation of the coil with the magnetic field is changed, an alternating EMF is induced and hence an alternating current flows in the closed circuit. இப்போ நம்ம லாஸ்ட் செஷனில் படித்தோம் இல்லையா? ஸோ எப்போல்லாம் ஒரு காயிலில் வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் சேஞ்சஸ் ஏற்படும் போது ஒரு இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணும். அந்த இஎம்எஃப் தான் என்னது? ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். ஸோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் த வோல்டேஜ் விச் சேஞ்சஸ் பொலாரிட்டி அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். இப்போ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்ங்கிறது பொலாரிட்டி அட் ரெகுலர் இன்டர்வல்ஸில் சேஞ்ச் ஆகும்போது, இது ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமை பொறுத்து பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணும்போது அதோட வோல்டேஜ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் சேஞ்சஸ்ங்கிறது எப்படி இருக்கும்னா, the direction of resulting alternating current and also changes accordingly. So இப்போ the alternating voltageங்கிறது is the voltage which changes the polarity at regular intervals of time and the direction of resulting alternating current also. So the polarity change பண்ணும்போது அந்த alternating current also changes. அப்போ voltage அப்படிங்கிறத ஒரு ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் சோர்ஸில் கனெக்ட் பண்ணிக்கோம். இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் இஸ் கனெக்டட் டு ஏ ரெசிஸ்டர். ஒரு வோல்டேஜ் சோர்ஸு இந்த ஆறுங்கிற ஒரு ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட பொலாரிட்டி பாசிட்டிவ் அப்பரில் இருக்குது, லோயரில் வந்து நெகட்டிவ் இருக்குது. இதில் upper terminal of the source is positive and the lower terminal is negative at instant. The current flows in clockwise direction. current வந்து இப்போ ஒரு ரெசிஸ்டர் வழியாக என்ன செய்கிறோம், ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸை. இதில் அதோட பொலாரிட்டி அப்பரில் பாசிட்டிவாகவும் லோயரில் நெகட்டிவாக இருக்குது. அப்போ எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. இப்போ ஒரு ஷார்ட் டைமில் பொலாரிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த பொலாரிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணும்போது தட் இஸ் நெகட்டிவ் வந்து அப்பர்லேயும் பாசிட்டிவ் வந்து லோயர்லேயும் பண்ணும்போது இப்போ கரண்ட் எந்த டைரெக்ஷனில் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ திஸ் கரண்ட் விச் ஃப்ளோஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன் இன் த சர்க்கியூட். இதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதுக்கு பேர் தான் என்னது? திஸ் கரண்ட் விச் ஃப்ளோஸ் இன் தி ஆல்டர்னேட்டிவ் டைரக்ஷன், ஆல்டர்னேட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடியது இந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அடுத்தது சினுசாய்டல் வோல்டேஜ். இந்த சினுசாய்டல் வோல்டேஜ் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னா, இஃப் த வேவ் ஃபார்ம் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் சைன் வேவ் then it is known as sinusoidal alternating voltage. இப்போ இந்த வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இது ஒரு வேவ் ஃபார்மில் உருவாச்சு அப்படின்னா, இந்த வேவ்ஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து ஒரு வேவ் ஃபார்ம், இந்த சைன் வேவ் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வோல்டேஜ்க்கு பேர் தான் சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது ஒரு சைன் வேவில் இருக்கும். இந்த மாதிரியான சைன் வேவில் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் பேர் தான் சினுசாய்டல் வோல்டேஜ். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, V is equal to Vm sin omega t. Vm அப்படிங்கிறது மேக்ஸிமம் வோல்டேஜ், V is the instantaneous value of alternating voltage. Vங்கிறது instantaneous value of alternating voltage and Vm is the maximum voltage, that is amplitude, maximum value amplitude. அந்த ஒமேகா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒமேகா is the angular frequency. Omega is the angular frequency. When sinusoidal alternating voltage is applied to a closed circuit, the resulting alternating current is also sinusoidal in nature. So ஒரு sinusoidal voltage alternating voltage ஒரு சர்க்யூட்டில் கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில் கொடுக்கும்போது அதில் வரக்கூடிய அந்த கரண்ட் ஆல்சோ சினுசாய்டலாக இருக்கும் நேச்சரில்.
அப்போ அதோட கரண்ட்டை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? I it is equal to Im sin omega t. I it is equal to Im sin omega t. The Im is the maximum value. Im is the maximum value. இப்போ Imங்கிறது maximum value of current, that is amplitude of alternating current. The direction of sinusoidal voltage or current is reversed. ஸோ ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு அப்புறம் இந்த டைரக்ஷன் ஆஃப் சினுசாய்டல் வோல்டேஜையோ இல்லை கரண்ட்டையோ ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் எவ்ரி சைக்கிள் அண்ட் இட்ஸ் மேக்னட்யூட் இஸ் ஆல்சோ சேஞ்சிங். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் கரண்ட்டையோ வோல்டேஜையோ நம்ம ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளுக்கும் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளுக்கு அப்புறம் வரக்கூடிய அதோட மேக்னட்யூட் ஆல்சோ சேஞ்சிங், கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் இந்த சினுசாய்டல் கரண்ட்டு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பிக்சரில் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து வோல்டேஜ் எக்ஸ் ஆக்சிஸில் டீட்டா, தட் இஸ் என்னது ஒமேகா டீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த பீக் வேல்யூ ரீச் ஆனோன்னா மறுபடியும் என்னங்க வரும்? ஜீரோக்கு வரும். திரும்ப நெகட்டிவில் பீக் வந்ததுக்கப்புறம் இங்கே ஜீரோ வந்து அடைஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு இது ஆரிஜின் ஓ ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது பை, அடுத்தது 2π. இப்போ இதோட வெலாசிட்டி ஒமேகா டி, தட் இஸ் டீட்டா வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து வி, இது மேக்ஸிமம் விஎம்ங்கிறது என்னது? மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இதுதான் என்னது? ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்குள்ள கிராஃப். இதில் அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் டைமு, அதே மாதிரி இதில் கரண்ட்டு, ரெண்டுக்கு இடையில் நம்ம வரையும் போது இது ஐஎம்ங்கிறது மேக்ஸிமம் கரண்ட்டு. ஐஎம் இஸ் த மேக்ஸிமம் கரண்ட்டு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஸோ இதில் மைனஸ் ஐஎம், இது வந்து நெகட்டிவில் உருவாகக்கூடிய ஹையஸ்ட்டு. ஸோ இது வந்து சைனசாய்டல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட கிராஃபு. அடுத்து mean or average value of AC. Mean or average value of AC, alternating current. ஸோ இந்த ஆவரேஜ் வேல்யூ இப்போ நம்ம ஒரு கரண்ட் அண்டு வோல்டேஜ் ஒரு டிசி சிஸ்டமில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படி இருக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், பர்டிகுலர் டைமிங்கில் அது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ there is no problem in specifying their magnitudes. ஸோ அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப அதோட மேக்னிடியூட்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் வோல்டேஜ் வேரிஸ் ஃப்ரம் டைம் டு டைம். அப்போ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜோ கரண்ட்டோ என்ன செய்யும்? டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நம்மளுக்கு நமக்கு ஒரு கேள்வி எழும், என்னது அப்படின்னா மேக்னட்யூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் வோல்டேஜ் எப்படி இருக்கும்? அரைஸ் ஆகுமா? அரைசஸ் ஹவு டு எக்ஸ்பிரஸ். அப்போ அது மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? though there are many ways to expressing it. So இதில் வந்து ரெண்டு வேஸ் இருக்குது, மீன் வேல்யூ அண்டு ஆர்எம்எஸ். மீன் வேல்யூ அண்டு ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அல்லது வோல்டேஜ் வேரி ஆகிட்டே இருக்கும்போது அதோட மேக்னட்யூட் வந்து எப்படி இருக்கும், அரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வேஸில் இருக்குது, மீன் வேல்யூ அண்டு ஆர்எம்எஸ் வேல்யூ. இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ மீன் ஆர்எம்எஸ்னால் என்னது? ரூட் மீன் ஸ்கொயர். அண்டர்லைன் த வேர்ட் ரூட் மீன் ஸ்கொயர். அப்போ மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி, ஒரு மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ எப்படி இருக்கும்? the magnitude of alternating current in a circuit changes from one instant to other instant. ஸோ அந்த ஆல்டர்னேட் கரண்ட்டில் அதோட மேக்னட்யூடு எப்படி பார்த்தோம்? ஒரு இன்ஸ்டன்ட்டில் ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அண்டு இட்ஸ் டைரக்ஷன் ஆல்சோ ரிவர்ஸ் ஃபார் எவ்ரி சைக்கிள். ஸோ ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளுக்கும் அதோட டைரக்ஷன் ஆல்சோ சேஞ்சஸ், மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் சைக்கிளில் பாசிட்டிவ் ஆகும். இப்போ கரண்ட் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். அண்ட் டூரிங் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அப்போ therefore மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் சிமெட்ரிக்கல். அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் 0. அப்போ அந்த ஆவரேஜ் வேல்யூ ஒரு சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது அந்த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து
over one complete cycle is 0. அப்போ alternating current ஃபுல்லாக one complete cycle முடிகிற போது அது என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ the average or mean value is measured over one half a cycle. This electrical terms average current and average voltage can be used in both AC and DC circuit analysis and calculations. So இந்த ஆவரேஜ் ஒரு இதுலையுமே ஒரு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கு இல்லையா. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆவரேஜ் ஆஃப் all values of current over a positive half cycle and a negative half cycle. அப்போ ஒரு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா அதோட டோட்டல் வேல்யூஸ் இல்லை, அது ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கால்குலேட் பண்ணுறதா என்னது ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இதில் instantaneous value of sinusoidal alternating current is given by equation. ஸோ இப்போ இந்த sinusoidal alternating current வந்து நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் ஐயோட வேல்யூவை IM sin ஒமேகா டி, இந்த இடத்துல ஒமேகா டி அப்படிங்கிறது தீட்டாவோட வேல்யூ. ஸோ வேர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி, நார்மலாக வந்து I it is equal to IM sin தீட்டா, இந்த இடத்துல தீட்டாவுக்கு பதிலாக எதை போட்டிருக்கோம் ஒமேகா டி. இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், the sum of all currents over a half cycle is given by area of positive half cycle or negative half cycle. இப்போ இது வந்து ஜீரோலேருந்து பாசிட்டிவ் போயிட்டு பீக்கை ரீச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே வருது ஜீரோக்கு வந்துடுது. ஸோ இது வந்து ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அப்போ இது ஃபுல்லாக தான் என்னது இதோட ஏரியா. அதே மாதிரி இது ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இப்போ இது வந்து இந்த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளோட ஏரியா. இப்போ ரெண்டுக்குள்ள சம் ஆஃப் ஆல் கரண்ட்ஸை தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் மீன் ஆவரேஜ் வேல்யூ, மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி. ஸோ இப்போ இந்த ஐஎம்மோட ஃபார்முலாவை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐஎம் இட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பை பேஸ் லென்த் ஆஃப் ஹாஃப் சைக்கிள். அப்போ இந்த பேஸ் லென்த் அப்படிங்கிறது எதுலன்னா ஜீரோவில் ஆரம்பித்து இந்த 2π வரைக்கும் உள்ளது தான் என்னது இதோட பேஸ் லென்த். அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் 2π. இப்போ இதில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப்ஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதோட திக்னஸ் வந்து டி டீட்டா, இதோட திக்னஸ் வந்து எவ்வளவு டி டீட்டா இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அப்போ இதில் வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளோட ஒரு ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளோட ஏரியா. அதில் ஒரு சின்ன ஸ்ட்ரிப்ஸ் எடுக்கிறோம். இந்த ஸ்ட்ரிப்ஸு எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப்ஸோட திக்னஸ் என்ன அப்படின்னா டி டீட்டா. அப்போ ஏரியா ஆஃப் த எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப்ஸை எப்படி எடுத்துக்கலாம் I into d theta. Area of the elementary strips I into d theta. அப்போ ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to pi I into d theta. அப்போ ஐயோட வேல்யூ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் I it is equal to IM sin omega t, அதாவது IM sin theta, IM sin theta பார்த்தோம் இல்லையா. இந்த ஐயோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ IM sin theta d theta, இது வந்து ஐயோட வேல்யூ IM sin theta, தென் இந்த d theta. இப்போ IM கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடுறோம். sin thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் மைனஸ் காஸ் theta. ஸோ லிமிட்ஸு 0 to pi. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் IM காஸ் பை, லிமிட்ஸை அப்ளை பண்ணுறோம் காஸ் பை மைனஸ் காஸ் 0. இட் இஸ் ஈக்குவல் டு 2IM. இட் இஸ் ஈக்குவல் டு 2IM. ஸோ த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி IM it is equal to 2IM by pi. பைங்கிறது என்னது 2IMங்கிறது என்னது ஹாஃப் சைக்கிளோட வேல்யூ, தென் பைங்கிறது பேஸ் லென்த். ஏரியாங்கிறது கண்டுபிடிச்சது 2IM. ஏரியா ஆஃப் ஹாஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா அது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளோட 2IM. அதே மாதிரி வேல்யூ ஆஃப் பேஸ் லென்த்தோட வேல்யூ 2π. ஸோ இந்த வேல்யூ வந்து 2π.
அப்போ IM it is equal to என்ன வருது 0.637 2 pi இதோட வேல்யூ என்னது பையோட வேல்யூ கூட சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.63 இன்ட்டு IM. இப்போ I ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட நெகட்டிவ் வேல்யூ அடுத்த ஒரு ஹாஃப் சைக்கிளில் அதோட நெகட்டிவ் வேல்யூ I average is equal to so the I average நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 0 minus 0.63 hence the average value of AC is 0.63 times the maximum value IM of the alternating current. அப்போ the IM ஓட value 0.63 times வந்து IM ஓட value அதுதான் என்னது average value. The average value of AC is 0.63 times the maximum value IM of the alternating current. அது இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் சைக்கிளாக பார்த்தோம். அடுத்து ஒரு நெகட்டிவ் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதலாம் மைனஸ் IM it is equal to I average it is equal to minus 0.637 IM. இப்போ இவ்வளோ டைம்ஸ்க்கு வந்து என்னது IM ஓட வேல்யூ அந்த ஆவரேஜ் வேல்யூ. அப்போ 0.63 டைம்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ IM ஆஃப் தி ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இது வந்து பாசிட்டிவ் சைக்கிளில். அதே நெகட்டிவ் சைக்கிள்னால் அப்படியே நெகட்டிவ் சைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we consider n currents in a half cycle of AC. இப்போ ஒரு IMங்கிற வேல்யூ வந்து I1 I2 up to IN வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா sum of all currents over half cycle by number of currents. அப்போ I average it is equal to எப்படி எழுதலாம் I1 plus I2 plus up to IN by n. Next RMS value of AC. இது என்ன வேல்யூ RMS refers to time varying sinusoidal current and voltage which is not used in DC system. இந்த RMSங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஆல்டர்னேட்டிங்கில் தான் பயன்படுத்துகிறோம். இது வந்து DC சிஸ்டத்தில் பயன்படுத்த கிடையாது. இந்த ரூட் மீன் ஸ்கொயர் RMS மீன்ஸ் என்னது ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மீன் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஆல் கரண்ட்ஸ் ஓவர் ஒன் சைக்கிள். ஸோ ஒன் சைக்கிளில் வரக்கூடிய ஆல் கரண்ட்டோடைய ஸ்கொயர் தான் என்னது இந்த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மீன் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மீன் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அண்டர்லைன் த வேர்ட். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் RMS வேல்யூங்கிறது RMS வேல்யூ ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி மீன் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் ஆல் கரண்ட்ஸ். ஒரு சைக்கிளில் வரக்கூடிய எல்லா ஆல் கரண்ட்டோடைய ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் தான் என்னது ரூட் மீன் ஸ்கொயர். ஸோ IRMS ஃபார் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜஸில் IRMS the RMS value is given by VRMS. So the alternating current I it is equal to already know that IM sin omega t or IM sin theta. So இந்த ஒரு கிராஃபிக்கலாக நம்ம இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா the sum of the squares of all current over one cycle is given by the area of one cycle of squared wave. அப்போ இந்த sum of all currentோட ஸ்கொயர்ஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்டு வேவ். அந்த ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்டு வேவ் டிவைடட் பை பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள். இப்போ இதை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்மால் எலிமெண்ட்ரி ஏரியாவை எடுத்துக்கிறோம். அதோட திக்னஸ்ஸு டிஜிட்டா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஒரு இதில் அதே தான். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து ஸ்கொயர்டு கரண்ட் வேவ். இது ஒரு கிராஃபில் ஐ அதே மாதிரி இங்கே டீட்டா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஒமேகா டி. இப்போ ஃபஸ்ட்டு ஜீரோலேருந்து ஆரிஜின்லேருந்து ஒரு பீக் வேல்யூ பாசிட்டிவில் மறுபடியும் வந்து நான் ஜீரோக்கு வந்துடும். அதே மாதிரி நெகட்டிவில் இந்த பீக் வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 2 பை 0 வந்துடுது. இப்போ இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே கரண்ட்டு ஐக்கும்
டிக்கும். அதே மாதிரி டாட்டட் லைன்ஸ் எல்லாமே I ஸ்கொயர்ட். ஸோ இப்போ ஒரு ஸ்மாலர் ஏரியாவை எடுத்துக்கிறோம். இந்த ஹோல் ஏரியாவில் ஒரு எலிமெண்ட்ரி பார்ட்டை எடுத்துக்கிறோம். அதோட தீட்டாவை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா டி தீட்டா. ஸோ இந்த எலிமெண்ட்ரி ஏரியாவோட திக்னஸ்ஸை எப்படி எடுத்துக்கிறோம் டி தீட்டா. எலிமெண்ட்ரி ஏரியாவோட திக்னஸ் வந்து டி தீட்டா. இது ஐங்கிறது இது இந்த வேவ், இது வந்து ஐ. அதே மாதிரி இது வந்து இந்த ஸ்கொயர், இந்த டாட்டட்லாம் என்னது I ஸ்கொயர்ட். இப்போ it is equal to 0 to 2 pi I squared I squared m sin square theta into d theta. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ I squared m வெளியில் எடுத்துகிறோம். 0 to 2 pi sin square theta into d theta. இப்போ im வெளியில் எடுத்ததுக்கப்புறம் 0 to 2 pi 1 minus cos 1 minus sin square எப்படி வருது sin square theta வந்து 1 minus cos 2 theta by 2 into d theta. ஸோ இந்த இடத்துல நம்ம மேத்தமெட்டிக்கலாக sin square theta it is equal to என்ன ஆயிடுது 1 minus cos 2 theta by 2. அதை தான் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் sin square theta தான் போட்டிருக்கோம். இப்போ I squared m by 2 வெளியில் எடுத்தாச்சு. integral 0 to 2 pi d theta minus of 0 to 2 pi cos 2 theta d theta. அடுத்தது im squared by 2 theta minus cos 2 theta என்ன ஆயிடுது minus sin 2 theta by 2. லிமிட்ஸ் 0 to 2 pi. இப்போ im squared by 2 it is equal to 2 pi minus sin 2 into 2 pi by இடத்துல 2 தீட்டாவுக்கு பதிலாக தீட்டா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன போடுறோம் 2 pi போடுறோம். இப்போ 2 pi minus sin 2 into 2 pi by 2. இப்போ இதோட வேல்யூ 0 ஆயிரும். இப்போ minus sin 0 by 2. sin 0 it is equal to sin 4 pi. இது என்னது இந்த டேர்ம் வந்து அப்படியே இது ஜீரோனா என்னது டோட்டல் டேர்மு 0. அப்போ I ஸ்கொயர்ட் m by 2 into 2 pi. இப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 2 pi. ஸோ அப்போ I ஸ்கொயர் 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வரும் I ஸ்கொயர்ட் m pi. இப்போ IRMS it is equal to root of என்ன படித்தோம் ஏரியா ஆஃப் 1/2 சைக்கிள் by பேஸ் லென்த் தானே. அப்போ இதில் ஏரியா வந்து I ஸ்கொயர்ட் m pi by 2 pi. பைக்கு பைக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் im by root 2. im வெளியில் எடுத்துகிறோம். ஸ்கொயர் ரூட் வெளியில் எடுத்துட்டோம்னா im ஸ்கொயர் வந்து என்ன ஆயிடுது im by root 2. அப்போ im ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் im ஸ்கொயர்ட் by root 2 is equal to 1 by root 2 வெளியில் எடுத்துட்டோம்னா 1 by root 2 into im. ஸோ அப்போ 1 by root 2 im is equal to என்ன இன்ட்டு மேலே root 2 கீழே ரூட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன செய்கிறோம் வெளியில் எடுக்கிறோம் இல்லையா 1 into root 2 by root 2 into root 2. இப்போ root 2 இது பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். அப்போ root 2ஓட வேல்யூ 1 by 1.214 by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது 0.707 im 0.707 im. அதே மாதிரி இது வந்து IRMS it is equal to இந்த வேல்யூ அப்படின்னா VRMS it is equal to 0.707 Vm. So the value of IRMS equal to என்னது 0.im it is equal to 0.707. Thus we find that for a symmetrical sinusoidal current RMS value of current is 70.7% of its peak value. அப்போ ஒரு சிம்மெட்ரிக்கல் சினுசாய்டல் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட RMS வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து எப்படி இருக்கும் 70.7% அதோட பீக் வேல்யூவாக இருக்கும். அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு வந்து நம்ம எப்படி எழுதலாம் VRMS it is equal to 0.707 pm.
என்னது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் எழுதும்போது VRMS it is equal to 0.707 Vm. அப்போ RMS value is defined as that value of the steady current which when flowing through a given circuit for a given time produces the same amount of heat as produced by the alternating current. அப்போ இந்த RMS வேல்யூ ஆஃப் RMS வேல்யூ வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸ்டடி கரண்ட்டை பொறுத்தளவில் அந்த ஒரு ஸ்டடி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஒரு கிவன் சர்க்கியூட்டில் ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து எவ்வளோ அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகுதோ அதே டைமிங்கில் இருக்குது. அப்போ திஸ் எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் ரெப்ரசன்டட் பை வி எஃபெக்டிவ். அப்போ அந்த எஃபெக்டிவ் வோல்டேஜை வந்து வி எஃபெக்டிவ்னு அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை ஐ எஃபெக்டிவ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்னது எஃபெக்டிவ் வோல்டேஜ். அப்போ ஐ எஃபெக்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி கன்சிடர் n currents. So the RMS value அப்போ number of square I1 I2 I3ங்கிற கரண்ட்ஸ் ஒன் சைக்கிளில் இருந்துச்சு அப்படின்னா n நம்பர் ஆஃப் கரண்ட் வந்து ஆச்சுன்னா IRMS it is equal to sum of square of all currents over one cycle by number of currents. அப்போ IRMS it is equal to I1 squared I2 squared plus IN squared by n. For common household appliances, the voltage rating and current rating are generally specified in terms of their RMS value. நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஹவுஸ்ஹோல்டு அப்ளையன்சஸ்லாம் அந்த வோல்டேஜ் ரேட்டிங் அந்த கரண்ட் ரேட்டிங் வந்து இந்த RMS வேல்யூஸை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணி தான் இருக்கும் in terms of their RMS value. அப்போ the domestic AC supply is 230 volt 50 hertz. It is RMS or effective value. So அந்த டொமஸ்டிக் ஏசி சப்ளைஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா 230 வோல்ட் ஹெட்ஸில் சொன்னோம்னா 50 ஹெட்ஸ். அப்போ அந்த RMS ஆர் எஃபெக்டிவ் வேல்யூ எப்படி இருக்கும்? இட்ஸ் பீக் வேல்யூ. இப்போ VRMS VM இஸ் ஈக்குவல் டு √2 VRMS. ஸோ √2 VRMS it is equal to √2 into VOட வேல்யூ 230. ஸோ it is equal to 325 volt. It is equal to 325. This is the peak value of household appliances. Example 4.18. Write down the equation for sinusoidal voltage of 50 hertz and its peak value is 20 volt. Draw the corresponding voltage versus time graph. இப்போ இதில் frequency 50 hertz கொடுத்துருக்காங்க, அதோட maximum voltage 20 volt. இப்போ instantaneous voltage V is equal to என்ன ஃபார்முலா? Vm sin omega t. ஸோ இந்த இடத்துல omega tக்கு பதிலாக நம்ம எதை அப்ளை பண்ண போகிறோம்? Vm sin 2 pi ft. 2 pi ft. இப்போ 20 sin 2 pi Vm ஓட வேல்யூ 20. ஸோ 20 sin 2 pi into f ஓட வேல்யூ 50 into t. It is equal to 20 sin into 2 into 50 100 into pi ஓட வேல்யூ 3.14 of t. இப்போ V it is equal to 20 sin 314 t. இப்போ V ஓட வேல்யூ என்னது? 20 sin 314 t. இப்போ டைம் ஃபார் ஒன் சைக்கிள். இப்போ ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ டைம்? டைம் t is equal to 1/f. f ஓட வேல்யூ 50. ஸோ 1/50 it is equal to 0.02 seconds. அது வந்து 20 into 10 power minus 3 seconds எழுதலாம், அல்லது 20 meter second. இந்த வேவ் ஃபார்ம் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் டி ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜ் எடுத்துக்கிறோம். இதில்
5, 10, 15, 20ல் ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளில் இப்போ 20 வோல்ட்டில் அதோட பீக் வேல்யூ இருக்குது. அப்போ இதோட ஹையஸ்ட் வோல்டேஜ் 20V. ஸோ அதோட ஒவ்வொரு இதுலேயும் என்னது இது 0 ஆரிஜினில் தொடங்கி ஒரு பீக் வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 10க்கு வருது, 10லேருந்து நெகட்டிவ்க்கு வருது, அங்கே ஒரு பீக் வேல்யூ வந்தோடனே அதைத்தான் அதே -20 வோல்ட்டில் அதோட பீக் வேல்யூ அகெயின் அது இங்கே வந்துடுது 0க்கு போயிடும். ஸோ இது ஒரு சைனசாய்டல் வேவ். இதுதான் என்னது இந்த கிராஃபில் வரக்கூடிய வோல்டேஜ் வர்சஸ் டைம் கிராஃபில் இந்த வோல்டேஜுக்கு வரக்கூடிய வேவ் ஃபார்ம். Next, phase example 4.19. The equation for an alternating current is given by I, it is equal to 77 sin 314t. Find the peak current, frequency, time period and instantaneous value of current at t it is equal to 2 ms. இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட அதோட பீக் கரண்ட் என்ன, ஃப்ரீக்வன்சி என்ன, டைம் பீரியட் என்ன, அதோட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஐயோட வேல்யூ 77 sin 314t, டீயோட வேல்யூ 2 millisecond, it is equal to 2 into 10 power minus 3 seconds. அப்போ the general equation for alternating current I is it is equal to Im sin omega t. So அப்போ peak current Im it is equal to 77 ampere. peak currentங்கிறது என்னது, அதோட Im maximum current it is equal to 77 ampere. frequency F is equal to omega by 2 pi. So omega oda value 314 by 2 into 3.14. So cancel பண்ணோம்னா 1/2 50 hertz. அடுத்தது time period T 1/f it is equal to 1/50 0.02 seconds. அப்போ at 2 meter செகண்டில் அதோட இன்ஸ்டன்டானியஸ் கரண்ட் வந்து எவ்வளவு, மில்லி செகண்ட்ஸில் அதோட இன்ஸ்டன்டானியஸ் கரண்ட் ஐயோட வேல்யூ 77 sin 314 into 2 into 10 power minus 3. 77 sin 314 into 2 into 10 power minus 3 into 180 degree by 3.14. ஸோ இந்த இடத்துல சைனோட வேல்யூ 36 degree. 36 degrees is equal to 77 into 0.5878. So இதை மல்டிபிள் பண்ணும்போது 45.26 ampere. Next, phasor and phasor diagram. A sinusoidal alternating voltage or current can be represented by a vector which rotates about the origin in anti-clockwise direction at a constant angular velocity omega. Such a rotating vector is called a phasor. So, ஒரு sinusoidal alternating voltage அல்லது current-ஐ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ அந்த வெக்டார் வந்து ஒரு ஆரிஜின்லேருந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஒமேகாவில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அந்த ரொட்டேட்டிங் வெக்டாருக்கு பேர் தான் ஃபேஸர். ஸோ இதை வந்து ஒரு டயக்ராம் ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை வரையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the length of the line segment equals the peak value Vm or Im of the alternating voltage. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த length of the line segment வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா peak value of current அல்லது வோல்டேஜ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். செகண்ட் திங், அதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் கரண்டோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபேஸர் on any vertical axis
gives the instantaneous values of alternating voltage or current. And the projection of phasor, இந்த ஃபேஸரோட ப்ரொஜெக்ஷன் வந்து அது வெர்டிக்கல் ஆக்சிஸில், அதோட வெர்டிக்கல் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு வெர்டிக்கல் ஆக்சிஸில் இருந்தாலும் அது ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜையோ கரண்ட்டையோ கொடுக்கும். அடுத்து வந்து the angle between the phasor and the axis of reference. ஆங்கிள் இந்த ஃபேஸருக்கும் அந்த ஆங்கிள் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இண்டிகேட்ஸ் த ஃபேஸ் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் வோல்டேஜை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ த ஃபேஸர் இஸ் introduced to analyze phasor relationship between voltage and current in different AC circuit. ஸோ இந்த ஃபேஸர் வந்து எதை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னா எதுக்காக நம்ம ஃபேஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அந்த டிஃப்ரெண்ட் ஏசி சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃபேஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபேஸர் இஸ் இன்ட்ரடியூஸ்டு டு அனலைஸ், underline the word, phasor is introduced to analyze phase relationship between voltage and current in different AC circuits. Phasor diagram, phasor diagram na enna, the diagram which shows various phases and their phase relations. ஸோ இந்த ஃபேஸர் டயக்ராமில் இந்த ஃபேஸர் வந்து ஒரே ஒரு பீக் வேல்யூஸ், ஒரே ஒரு நம்ம வெக்டார் மட்டும் இல்லை, மோர் தேன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ரிலேஷன்ஸையும் ஃபேஸர்ஸில் நம்ம வந்து ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேஸ் டயக்ராம். ஸோ கன்சிடர் எ சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் V it is equal to Vm sin omega t applied to a circuit. அப்போ ஒரு சர்க்கியூட்டில் Vm sin omega t ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா அந்த வோல்டேஜை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபேஸராக ஒரு ஃபேஸரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதை ஓஏன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சரில் இதில் இந்த ஆரிஜின்லேருந்து ஏ அப்படிங்கிறது ஒரு ஃபேஸர், அதோட வெலாசிட்டி வந்து V. ஸோ இது ஆங்கிள் வந்து ஒமேகா டி. ஸோ இது எந்த ஸ்பீடில் போகுது, ஒமேகாங்கிற வெலாசிட்டியில் போகுது. அப்போ இந்த Vm sin ஒமேகா டி அப்படிங்கிறது என்னது, இதோட வெலாசிட்டி. சரியா? ஸோ இதோட வோல்டேஜை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை வந்து Vm sin ஒமேகா டின்னு எடுத்துக்கிறோம். இதோட ஒமேகா அப்படிங்கிறது என்னது, அதோட வெலாசிட்டி. ஒமேகாங்கிற வெலாசிட்டியில் Vm sin ஒமேகா டி அப்ளை பண்ணுறோம் இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜில். அடுத்து இந்த OA it is equal to Vm. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபேஸரோட லென்த் ஆஃப் த ஃபேஸர், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொன்னோம் இல்லையா, லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஈக்குவல் டு தி பீக் வேல்யூ. அப்போ இந்த லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் எங்கே இருக்கணும், பீக் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த பீக் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். அடுத்தது இப்போ OA அப்படிங்கிறது OA, இந்த OAங்கிறது length of OA equals the peak value Vm. ஸோ இந்த இதோட லென்த் வந்து Vmக்கு ஈக்குவலாக இருக்குக்கா. அடுத்தது it makes with the x-axis give the phase omega t of the applied voltage. அப்போ இந்த OA அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஃபேஸ் ஒமேகா டி அப்படிங்கிற ஒரு ஃபேஸு உருவாக்குது. தட் இஸ் இதுலேருந்து இது வரைக்கும் என்னது ஆங்கிள் ஒமேகா டி, இது ஒரு ஃபேஸு. ஸோ அப்ளைடு வோல்டேஜில் ஒமேகா டிங்கிற ஒரு ஃபேஸு. இட்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ் ப்ரொவைட்ஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ Vm sin ஒமேகா டி அட் த இன்ஸ்டன்ட். அப்போ அதே மாதிரி இது வந்து என்ன செய்யுது, இந்த ஒமேகா டி இதில் வந்து இதோட வேல்யூ Vm sin ஒமேகா டி கரெக்டாக அதோட ஆக்சிஸ்லே என்ன உருவாக்குது, Vm sin ஒமேகா டிங்கிற ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவை கொடுக்குது அட் இன்ஸ்டன்ட். அடுத்தது OA rotates about O with angular velocity omega in anti-clockwise direction. The waveform of the voltage is generated. For one full rotation of OA vector, one cycle of voltage is produced. இப்போ இதில் இந்த ஒமேகா டிங்கிற
த அப்ளைடு வோல்டேஜ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஓஏங்கிறது அப்படியே ரொட்டேட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அப்படி ரொட்டேட் ஆகும்போது அது ஒரு ஃபுல் சைக்கிள் முடித்து வரும்போது அந்த வேவ் ஃபார்ம் ஆஃப் த வோல்டேஜ் வந்து ஜெனரேட் ஆகும். எவ்வளவு? Vm sin ஒமேகா டி. ஸோ அப்போ அந்த ஒய் ஆக்சிஸில் இது அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அப்படி ரொட்டேட் ஆகும்போது அது வந்து என்ன செய்யுது? Vm sin ஒமேகா டிங்கிற ஒரு இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ உருவாக்குது. ஸோ அதுதான் என்னது? வேவ் ஃபார்ம் ஆஃப் தி வோல்டேஜ். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அது ஜெனரேட் பண்ணக்கூடிய வேவ் ஃபார்ம் ஆஃப் தி வோல்டேஜ். ஸோ இதில் இந்த ஓஏங்கிறது கம்ப்ளீட் பண்ணிடும். அப்போ இது ஃபுல்லாக இப்படி வந்து வரும்போது அது என்ன செஞ்சிருது? ஒரு ஃபுல் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிடும். அடுத்தது இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இன் த சேம் சர்க்கியூட் மே பி given by the relation. ஸோ அதே மாதிரி இதில் நம்ம இதோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டையும் நம்ம ரிலேட் பண்ணுறோம். அது வந்து Im sin ஒமேகா டி. ஸோ இந்த இடத்துல இதில் ஃபஸ்ட்டு இதாக இருக்கு இல்லையா, இந்த ஏ இது வந்து இதோட லென்த் வந்து Vm sin ஒமேகா டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது வந்து ரொட்டேட் ஆகும்போது ஒரு ஃபுல் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அந்த சைக்கிளை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? Vm sin ஒமேகா டி. இந்த இடத்துல அதோட கரண்ட்டை வந்து Im sin ஒமேகா டி ப்ளஸ் பை. இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுங்கிறது சேம் தான், சேம் சர்க்கியூட். Alternating current in the same circuit may be given by the relation I it is equal to Im sin omega t plus pi, which is represented by another position, another phasor. இப்போ எப்படி நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, ஏங்கிறது ஃபஸ்ட்டு ஏங்கிறது ஒமேகா டிங்கிற இந்த இதோடைய இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அப்போ அதோட பீக் வேல்யூ வந்து இந்த வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது செகண்டாக நம்ம அனதர் ஃபேஸரை எடுக்கிறோம். அது ஓபி ஆரிஜின்லேருந்து அனதர் ஃபேஸு ஓபி. இதுக்கு இடையில் உள்ள இந்த ஆங்கிள் பை. ஹியர் பை இஸ் த ஃபேஸர் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்டு கரண்ட். அப்போ இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில் அனதர் ஃபேஸ் ஆங்கிள் என்ன அப்படின்னா பை. அப்போ ஃபஸ்ட்டு ஒமேகா டி அப்படிங்கிறது ஓஏ கூடிய ஆங்கிளாக இருந்துச்சு. ஸோ இதில் ப்ளஸ் பை அப்படிங்கிறது என்னது? அனதர் ஃபேஸ் ஓபிக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஆங்கிள். இப்போ த கரண்ட் லேக்ஸ். In this case, the current leads the voltage by phase angle pi. அப்போ என்ன செய்யுது? இன்னும் கொஞ்சம் லீட் ஆகுது. கரண்ட் வந்து என்ன செய்யுது? பைங்கிற ஒரு ஆங்கிளில் வோல்டேஜ் வந்து என்ன செய்யுது? லீட் ஆகுது. இப்போ இதைத்தான் நம்ம இந்த இடத்துல ஃபேஸர் ஓபிக்கு இடையில உள்ள ஆங்கிளில் பையின்னு போட்டிருக்கோம். சப்போஸ் த கரண்ட் லேக்ஸ் பிகைன் த வோல்டேஜ். இப்போ சப்போஸ் இதை விட இது குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எப்படி எழுதலாம்? I it is equal to Im sin ஒமேகா டி மைனஸ் பை. இப்போ சப்போஸ் இதை வந்து இதை விட கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வோம்? ஒமேகா டி ப்ளஸ் பை போடுவோம். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல லேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கரண்ட்டில் வந்து லேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னாகும்? Im sin ஒமேகா டி மைனஸ் பை. ஸோ லீட்ஸ் த வோல்டேஜ்னால் என்னாகும்? கரண்ட் வந்து வோல்டேஜை லீட்ஸ் பண்ணிச்சுன்னா அதோட ஃபேஸர் ஆங்கிள் பையை வந்து ஆட் பண்ணோம். இப்போ சப்போஸ் அந்த கரண்ட் வந்து லேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, வோல்டேஜை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? I it is equal to Im sin ஒமேகா டி மைனஸ் பை. ஒமேகா டி மைனஸ் பை. அப்போ அந்த ஆங்கிள் என்னவா மாறும்? ஒமேகா டி மைனஸ் பை. ஸோ ஃபேஸ் அண்டு ஃபேஸரை பார்த்தோம். ஃபேஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஃபேஸர் அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு வெக்டார் ஃபார்ம் தான். இந்த வெக்டார் வந்து ஆரிஜின்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும்போது ஒரு கான்ஸ்டன்ட் அட் ரெகுலர் வெலாசிட்டியில் ஒரு கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவில் அது ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அந்த ரொட்டேட்டிங் வெக்டாரை தான் நம்ம எப்படி சொல்கிறோம்? ஃபேஸர்னு சொல்கிறோம். அந்த ஃபேஸரை நம்ம ட்ரா பண்ணணும்னா அதுக்கு சில
வழிகள் இருக்குது. என்னென்ன மாதிரியான வழிகள்? லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் வந்து பீக் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அல்லது வோல்டேஜோட பீக் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். செகண்ட் வந்து ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கணும். தேர்ட் திங் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபேஸர் on any vertical axis gives the instantaneous values. இப்போ அதோட ப்ரொஜெக்ஷன், அதோட ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபேஸரும் இந்த ஃபேஸரோட ப்ரொஜெக்ஷன் வந்து அதோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை வந்து வேல்யூஸை வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்தது the angle between the phasor and the axis of reference எப்படி இருக்கும்? அந்த phasor indicates the phase of the alternating voltage. அப்போ அந்த ஃபேஸரோட ஆங்கிள் வந்து phase of the alternating voltage or current வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அடுத்தது இந்த ஃபேஸர் வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபேஸர் வந்து நம்ம எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அனலைஸ் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த நம்ம ஃபேஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஒரு ஃபேஸர். ஃபேஸர் டயக்ராம் அப்படிங்கிறது வேரியஸ் ஃபேஸஸை, நம்ம ஒரே ஒரு ஃபேஸர் மட்டும் இல்லை, ஒன்றுக்கு மேலே அதிகமான ஃபேஸர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம்? ஃபேஸர் டயக்ராம். ஸோ அதோட அந்த வேரியஸ் ஃபேஸர் அதோட ரிலேஷன்ஸை கொடுக்கறது தான் இந்த ஃபேஸர் டயக்ராம். ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போ இது ஒரு சர்டன் இதில் வந்து இப்போ இந்த வெக்டார் வந்து இப்படியே ரொட்டேட் ஆகுது. ஒவ்வொரு ஆங்கிளையும் இப்படி ரொட்டேட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் இப்போ இங்கே இருக்கும்போது இது என்ன செய்யுது? இதோட இந்த வேவோட பீக் இதில் இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூஸை நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இதில் இன்ஸ்டன்டானியஸ் கரண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கும். இந்த இதில் வந்து இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் இது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது அது எப்படி இதோட வேல்யூ ஓஏங்கிறது எதை குறிக்குது? பிஎம்ஐ குறிக்குது. ஓபிங்கிறது எதை குறிக்குது? கரண்ட்டு ஐஎம் குறிக்குது. மேக்ஸிமம் கரண்ட்டை குறிக்கும், இது மேக்ஸிமம் வோல்டேஜ் குறிக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த வெக்டர் அப்படியே ஒவ்வொரு ஆங்கிளையும் ரொட்டேட் ஆகும்போது திரும்ப அது ஆன்டி கிளாக் வைஸில் வரும்போதும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒவ்வொன்று கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல இது பை, இது ரெண்டுக்கு இடையில் உள்ள அந்த டிஃப்ரெண்ட் வந்து பை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஒமேகா டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேஸரோட இது அப்படின்னா, அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெக்டார் வந்து கூடும்போது ஒன்றுக்கு மேலே உள்ள வெக்டார்ஸை வந்து நம்ம எழுதும்போது இது என்ன செய்யும்? பை வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பை இன்க்ரீஸ் ஆகுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் கரண்ட் வந்து வோல்டேஜை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பை வந்து அதிகமாகும், ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ பையோட இதோட வேல்யூ வந்து கம்மி ஆயிடுச்சு, கரண்ட் வந்து இன்னும் கூட இதை விட கம்மியாக வந்துச்சு அப்படின்னா இந்த என்ன செய்வோம்? பையை வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபேஸர் அண்டு ஃபேஸர் டயக்ராம். ஸோ இந்த ஃபேஸர் டயக்ராமில் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு தெரியும். இதோட ஃபேஸ் லென்த் வந்து அப் டு 2π, ஆரிஜினில் தொடங்கி இது வந்து ஒரு பீக் வேல்யூ ரீச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஜீரோக்கு வருது. ஸோ இது வந்து சைனசாய்டல், நம்ம சைன் வேவை போடுறது. ஸோ இதை வச்சு இந்த ஃபேஸர் டயக்ராமில் நம்ம ஒவ்வொன்றுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் ஆஃப் கரண்ட்டையும் வோல்டேஜையும் நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபேஸர் அண்டு ஃபேஸர் டயக்ராம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.